கதை வந்து புதுசா எதுவுமே இல்லை. இப்போ நம்ம வந்து இதை பத்தி எதுவுமே தெரியாம போயிட்டு இந்த படத்துல உட்காந்து நம்மளுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும். மேபி இதோட புக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போனா அது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆக்சுவலா நம்ம ஒரு இமேஜின் பண்ணிருப்போம் ஒரு புக்கை படிச்சு. ஆனா அந்த புக்கை படிச்சு இங்க வரும்போது இதை விட பெரிய விஷயம் அவர் காட்டும் போது நம்மளுக்கு இன்னும் ஒரு ஹாப்பியா இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஹாப்பியா ஒரு ஃபீல் ஆச்சு. கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னாவே நமக்கு தெரியும் அந்த விஷுவல் ஸ்கிரீன் பிளே ஆகட்டும். இதுல என்ன மாதிரியான ஒரு ட்ரீட் நம்ம கொடுத்துருக்காரு சார்? ஆக்சுவலா வந்து அவர் விஷுவலிட்டிக்கா வந்து எல்லா சினிமாட்டோகிராஃபரும் ஒரு சேலஞ்ச் வைப்பார். எப்படின்னா வந்து அவர் பண்ணக்கூடிய அந்த விஷுவல்ஸ் வந்து யாருமே பண்ண முடியாதுன்ற ஒரு சேலஞ்ச் இந்த படத்துல பயங்கரமா வச்சிருக்காரு. ஏன்னா இந்த படத்துல வர அந்த ஜெயின் கேரக்டர்ஸ் வர எஸ்பெஷலி அந்த சீன்ஸ் இது எதுவுமே வந்து நான் இது வரைக்கும் லிட்டரலி சிஜி இல்லாம நான் பார்த்ததே கிடையாது. நான் ஹாலிவுட் மூவிஸ் நிறைய பார்ப்பேன். அந்த ஹாலிவுட் மூவிஸ்ல வந்து சிஜி இல்லாம இவ்வளவு சீன்ஸ் பார்த்தது இல்லை. அவ்வளோ ஓப்பனா சொல்றாரு. லாஸ்டா அவர் வந்து கொடுத்த பைட்லயுமே என்ன சொன்னார்னா, நான் சிஜி எங்கேயுமே யூஸ் பண்ணல. நீங்க எங்கேயாச்சும் நான் இதை சிஜி யூஸ் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க எனக்கு டேரக்டா சொல்லலாம்னாரு. ஆனா சிஜி யூஸ் பண்ண மாதிரியே தெரியல. சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலா. சார் ஃபைட் சீக்வன்ஸ் செம்மையா இருந்துச்சு சார். வார் எல்லாமே வந்து எக்ஸ்பெஷலி செம்மையா பண்ணியிருந்தாங்க. வார் பத்திலாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு புதுசா இருந்துச்சு. ஒரு வார் வந்து அந்த காலகட்டத்தில் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றது இந்த படத்துல நல்லாவே காமிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் வந்தப்ப நிறைய கிரிட்டிசிசம் வருது. ஆமா, நிறைய பேர் வந்து நல்லாவே இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. படம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரிலாம் இருக்காதுனால படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கும் மேலதான் இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அதை பத்தி படிச்சுட்டு வந்ததுனால எனக்கு பயங்கர ஒரு தாட் இருந்துச்சு. இது நல்லா எடுத்துட்டு வந்துருவாரா அப்படின்ற மாதிரி அது சூப்பரா காமிச்சிருக்காரு. எல்லாருக்கும் கேரக்டர்ஸ் வைஸ் எல்லாத்தையும் அழகா யூஸ் பண்ணியிருக்காரு. சூப்பரா யூஸ் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா வந்து இந்த கேரக்டர் தான் இந்த படத்துக்கு கரெக்டா இருக்கும்ன்ற போத கொண்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. கரெக்டா அந்த கேரக்டர் உள்ள எடுத்துட்டு வந்திருக்காரு. எங்க யூஸ் பண்ணணும்னு முத கொண்டு கரெக்டா யூஸ் பண்ணிட்டாரு. 3 hours அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா தெரியுது சார். இல்ல சார், ஆக்சுவலா வந்து படம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அதே லாக்ல அதே ஒரு ஃப்ளோல தான் போயிட்டே இருந்துச்சு. எல்லா சீன்ஸுக்குமே ஒரு சின்ன கேப் இருந்தாலுமே அவர் சொல்ல வரதை கரெக்டா சொல்லி புரிய வச்சு சார் எல்லாருக்கும். எல்லாருக்குமே ஆக்சுவலா வந்து ஹீரோக்கு வந்து பெரிய டைமிங்கே கொடுக்கல. ஹீரோக்கு என்ன கொடுத்தாரு அதுதான் வந்து அவங்களோட பேருக்கும் கொடுத்தாரு. டாம் ஹாலண்டுக்கும் அதான் கொடுத்தாரு. ஈவன் வந்து அவரோட அந்த ஆப்போசிட் வில்லனுக்குமே அதுதான் கொடுத்துருக்காரு. சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச சீனா படத்துல எதாவது சொல்லுவீங்க? கிளைமேக்ஸ் தான். எக்ஸ்பெஷலாக வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வருமா. நான் வேற மாதிரி இது பண்ணியிருந்தேன். அவர் பயங்கரமா பிடிச்சிட்டாரு படத்தை. ஸோ அந்த கிளைமேக்ஸுக்கு உள்ள ஆடியன்ஸ் தியேட்டர்ல ஓவரால் எப்படி இருக்கு? கத்தவே ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தது வந்து எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்தது வந்து நோலன் ஃபேன்ஸா தான் இருப்பாங்க. ஏன்னா பேர் போட வந்து ஆரம்பிச்சதுல இருந்து கத்தும் போதே தெரிஞ்சிச்சு ஓகே இவங்களுக்காக தான் வந்திருக்காங்க படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மூவி மெயினா வந்து IMAX 70mm எடுத்தது தான். சரி தெரியும். ஸோ நார்மல் ஸ்க்ரீன்ல பாக்குறது ஓகேவா சார்? அது கொஞ்சம் பேக் ட்ராப் தான் சார். எனக்குமே டிக்கெட்டே கிடைக்கல. எனக்கு டிக்கெட் புக் பண்ண முடியல. அதனால வந்து பார்த்தேன். பட் இருந்தாலும் இங்க பார்த்தது ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த தியேட்டர்ல இவ்வளவு பெரிய எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குமான்னு நினைச்சேன். நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. 10க்கு எவ்வளவு ரேட்டிங் தெரியும்? 10க்கு 9 கொடுத்துடலாம். எவ்வளவு ஆஸ்கர் இந்த டைம் வாங்குவாருன்னு நினைக்கிறேன் சார்? கண்டிப்பா அவர் இந்த வாட்டி ஒரு 2 ஆச்சும் வாங்கிடுவார் சார். ஏன்னா அவர் போன வாட்டியே சொல்லிட்டாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரி அவருக்கு ஆஸ்கர் வரலையா. இந்த வாட்டி கண்டிப்பா அதை சேலஞ்ச் பண்ணி தான் அந்த படத்தை எடுக்கிறேன்னு வேற சொல்லிட்டாரு. கண்டிப்பா படம் ஆடிசி வந்து ஒரு மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம். எல்லா விதத்துலையுமே ஆடியோ, வீடியோ, மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, மேக்கிங்கு, ஆக்டிங் எல்லாத்துலேயுமே மினிமம் ஒரு 10 ஆஸ்கர் அடிக்கும். அந்த மாதிரி இருக்கு படம். தமிழில் எப்படி வந்து பொன்னியின் செல்வன் மணிரத்னம் டைரக்ட் பண்ணாருங்கும் போது அவர் ஸ்டைல் வேற, அவர் எப்படி இது பண்ணுவாருன்னு இருந்துச்சு. பட் பொன்னியின் செல்வனில் மணிரத்னோட டச் சுத்தமாகவே இருக்காது. ஆனால் அதை விட பெட்டராக யாராலையுமே எடுக்க முடியாது அந்த கதையை. அதே மாதிரி இப்போ இருக்கிற ஹாலிவுட் டேரக்டர்ஸில் இதை விட பெட்டராக யாராலையுமே எடுக்க முடியாது. இதில் நோலனோட டச் எதுவுமே கிடையாது. கதை புரிகிற மாதிரி இருக்குது, தெளிவாக போகுது. ஆனால் இதை விட பெஸ்ட்டாக யாராலையுமே எடுக்க முடியாது. ஸ்க்ரீன் பிளே அந்த கதை தானே, கதை ஒரு புராண கதை, அதை அப்படியே எடுத்திருக்காங்க. அது கதையிலேயோ திரைக்கதையிலையோ எதுவுமே மாற்றலை. அப்படியே தான் ஸ்ட்ரைட்டாக இருக்குது படம். அதுவே நோலன் படத்தில் சூப்பராக இருந்துச்சு. அந்த வார் சீக்வன்ஸு அதுதான். அது 92 நாள்லாம் எடுத்ததும் நம்புற மாதிரி இல்லை, விஎஃப்எக்ஸ் இல்லைங்கிறதும் நம்புற மாதிரி இல்லை. எப்படி வந்து 3500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை விஎஃப்எக்ஸ் செட்டெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரியலாக எடுத்தாங்கன்றது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பட் அப்படிதான் எடுத்திருக்காங்க. பட் உண்மையிலேயே பெரிய விஷயம் அது. இல்லை செட்டுங்கிற மாதிரியும் சொல்லலை. எல்லாமே கிட்டத்தட்ட லைவ் லொக்கேஷன் தான் சொல்லியிருந்தாங்க. செட்டெல்லாம் ரொம்ப கம்மி. அந்த குதிரையை தவிர பாக்கி எல்லாமே லைவ் லொக்கேஷன் தான் சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கு. எல்லாருமே அதான் அதெல்லாம் வந்து ஒரு 2-3 தடவை பார்த்தா தான் புரியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய சிக்கல் இருக்கும் அதுல. இதுல எதுவுமே இல்லை, தெளிவா ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அதான் இதுல நோலனோட டச் எதுவுமே கிடையாது. ஆனா அவங்க செம்மையா இருக்கு. அது பெஸ்டான வெர்ஷன்ல எடுத்துட்டு அதை நம்ம அவைலபிள் வெர்ஷன்ல பார்க்கும்போது இன்னும் இருக்கிறதுல பெஸ்டா தெரியுது நமக்கு. கமலால நல்லாவே இருந்துச்சு. ஆடியோ வீடியோ ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக பண்ணிருக்காங்க. செண்டையா வந்து கேமியோ மாதிரி தான் வராங்க, அப்பப்பதான் வராங்க. பட் படம் ஃபுல்லா வராங்க. அவங்க பெருசா டைலாக்ஸ்லாம் கிடையாது. ஆனா எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
வில்லனுங்கிறதே இதுல பெரிய ஒரு கேரக்டரா கிடையாது. அவருக்குள்ளார ஒடிசியஸ் வந்து அவருக்குள்ளார நடத்துற போராட்டம் தான் பெரிய வில்லனா இருக்கு. ஸோ அவருடைய மனப்போராட்டம் தான் பெரிய வில்லன். இதுல வில்லனுங்கிற ஒரு கிளைமேக்ஸ் நீட்டா இருக்கு. நல்லாவே பண்ணியிருக்காங்க, நல்லாவே முடிச்சிருக்காங்க. இல்ல ஏசிடிவிடி எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல, ரத்தம் நிறைய தெரிக்குது அதுக்காக கொடுத்தாங்களான்னு. பட் தாராளமா ஃபேமிலியோட தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். செமையா பண்ணியிருக்காங்க. அதுல மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு விஎஃப்எக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மற்ற கிரியேச்சர்ஸ் வந்து ஃபைட் பண்றதுல மட்டும்தான் எல்லாமே நல்லா இருக்கு.